அப்போ இந்த 3ஆம் வீட்டுக்கு போய் அமர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதில் வந்து யதார்த்தமா நடைமுறைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்குமோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணணுமே தவிர உங்களுடைய மனசில் இருக்கிற பேராசைக்கு பிளான் பண்ணீங்கன்னா பெண்களிடத்தில் அளவோடு பழகணும், இல்லைன்னா அவங்களால அவமானம் ஏற்படும். நட்பு முறையிலையும் நண்பர்களை நம்பாதீங்க. சனி வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார் இப்போது. அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குரு, இந்த பக்கம் சனி, நடுவில் ராகு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு யோகம் கரெக்டாக வேலை இருக்குது. யாருன்னா ஏதாவது பணம் கொடுத்தா வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா பணம் கொடுத்தா ஏமாந்துடுவீங்க. உங்கள்கிட்ட வேலைக்கு உண்டான ஆர்டர் காப்பி கையில் வச்சிங்கன்னு பணம் கொடுங்க, இல்லை பணம் கொடுத்துட்டதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும். உல்லாச பயணம் ஃபேமிலியோடு போங்க, நீயாக போகாதீங்க, பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா இந்த ஆண்டு அரசியல் கூடாது. அரசியலில் வந்து நீங்கள் தலையீடோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ அலைச்சலோ 2024 குரோதி ஆண்டு தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுடைய அதிபதி வந்து குரு. இந்த குருன்றவர் வந்து உங்களோட ராசியில் 2ஆம் வீட்டில் இருந்து இந்த மாதம் கடைசியில், அதாவது ஏப்ரல் மாதம் கடைசியில் ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ அந்த ரிஷப ராசிக்கு போகிறாரு அப்படின்னு பட்சத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி அமர்றாரு. அப்போ இந்த 3ஆம் வீட்டுக்கு போய் அமர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதில் வந்து வெற்றி பெறலாம். அதாவது உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதில் புதிய முயற்சி செஞ்சீங்கன்னா செய்யக்கூடிய வேலைகள் சுபிச்சமாக இருக்கும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வீடு வந்து அயன சயன போகம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஆகி இப்போ ராகு வந்து உங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால உங்களை வந்து ஒரு ரவுண்டு அடிக்க வச்சுருப்பார் இப்போவே. அப்போ அதாவது இந்த ரவுண்டுன்றது சுமூகமான பயணமா இல்லை உல்லாச பயணமா அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் வீடே வந்து அயன சயன போகம் வீடு. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலையோ இல்லை வேலை இல்லாத விஷயமோ எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வந்து உல்லாசத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. உல்லாசத்தையும் கனெக்ட் பண்ணி தான் உங்களுடைய ட்ராவலிங் இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பெரிய அளவில் இருந்தாலும் அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்றது நிர்சத்தியமாக இது வந்து யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நடைமுறைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்குமோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணமே தவிர உங்களுடைய மனசில் இருக்கிற பேராசைக்கு பிளான் பண்ணிங்கன்னா வெற்றி பதிலாக தோல்வி தான் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி முன் யோசனையோடு அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு படியும் நீங்கள் எடுத்து வைக்கணுமே தவிர நீங்களாக முடிவு பண்ணி எதுவுமே செஞ்சீங்கன்னா அது எல்லாமே வந்து இடியாப்ப சிக்கலாக முடியும். மீனராசிக்காரங்க இருக்கிற எல்லா ராசிக்காரங்களோட ரொம்ப ஜாதகத்தையாக இருக்கணும். எப்போ கன்னி ராசிக்கு சொன்னனோ கன்னி ராசியும் மீனராசியும் 180 டிகிரியில் இருக்கிறாங்க. ஒரு வேளை மீனராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் கணவன் மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான். கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் ஏற்படும். நட்பு முறையிலையும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் மீனராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் புது முயற்சி, புது தொழில், நட்பில் பார்ட்னர்ஷிப்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வேளை உங்கள் தசை நல்லா இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். உங்கள் தசை சரியில்லைன்னா புது முயற்சி பண்ணாதீங்க. எங்கேயாவது பணம் கொடுக்கல் வாங்கல இருந்தாலும் சிக்கல் வரும். நட்பு வட்டாரத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படும். அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பெண்களிடத்தில் அளவோடு பழகணும், இல்லைன்னா அவங்களால அவமானம் ஏற்படும். நட்பு முறையிலையும் நண்பர்களை நம்பாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. சோம்பேறியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனது குழப்பம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். உடல் உபாதையை பார்த்துக்குங்க. உடல் சீராக இருக்கணும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு, மேஷராசிக்கு, ரிஷபராசிக்கு இவங்க தொடர்ந்து இந்த குரு பயிற்சி ஆகிற இடத்துலலாம் அவங்களுக்கு கண் பிரச்சனையும் இருக்கும். கண் பரிசோதனை பண்ணிங்கன்னு கண்ணாடி போட்டுக்க வேண்டியது தான். அது சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் அந்த கண் சார்ந்த கோளாறுகள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு யோகம் கரெக்டாக வேலை இருக்குது. யாருன்னா ஏதாவது பணம் கொடுத்தா வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா பணம் கொடுத்தா ஏமாந்துடுவீங்க. உங்கள்கிட்ட வேலைக்கு உண்டான ஆர்டர் காப்பி கையில் வச்சிங்கன்னு பணம் கொடுங்க, இல்லை பணம் கொடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் ஏமாந்துட்டுவீங்கன்னா
அது வந்து விரயத்தில் போய் முடியும். விரயம்னு இருக்குது, உங்கள் வீடே விரயம் வீடு. அதனால் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். நம்பிக்கையான ஆள்கிட்ட பழகுங்க, நம்பிக்கையான ஆளோட போக்கு வச்சிங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். அப்போ ரேவதின்றது புதனுக்குரியவர், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சனி, உத்திரட்டாதி புரட்டாதி வந்து குரு. இப்போ இந்த குருவும் சனியும் புதனும் இந்த 3 பேருமே இந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த 3 பேருடைய நட்சத்திரத்துலேயுமே வந்து ராகு ட்ராவல் பண்ண போகிறாரு. இப்போ குருன்றவர் வந்து நகர்ந்து வேறு வீட்டுக்கு போயிட்டார். அப்படி பட்சத்தில் சனி வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார் இப்போது. அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குரு, இந்த பக்கம் சனி, நடுவில் ராகு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் தாக்கம் வந்து அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களை பெருசாக திங்க் பண்ண வைப்பார், பெருசாக நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைப்பார். வெறும் கையில் முழம் போடக்கூடாது. பணம் இருந்தாலும் பணத்தை அதிக அளவு எங்கேயோ முதலீடு பண்ணாதீங்க. புதிய முயற்சி பண்ணுறான். வெளிநாட்டு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு, தொழிலதிபர்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும். உல்லாச பயணம் ஃபேமிலியோடு போங்க, தனியாக போகாதீங்க, பிரச்சனைகள் இருக்குது. இந்த உல்லாச பயணம், இந்த அயன சயன போகம் இருக்கும். புதுதாக தம்பதிகள் வந்து திருமணமானவங்க உல்லாச பயணம் போகலாம். வேறு தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாலாம் கூடலாம் போகாதீங்க. குடும்பத்தோட பிள்ளைங்களோட போய் உங்களுடைய உல்லாச பயணத்தை கடைப்பிடிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சார்ந்த விஷயத்துக்கும் சரி, அதுக்கு சனி சார்ந்த விஷயத்துக்கும் சரி, குரு சார்ந்த விஷயத்துக்கும் சரி, ஆலய வழிபாடு, உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலாம். நீங்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜீவராசிங்களுக்கு உணவு கொடுக்கலாம். முடிஞ்சால் வீட்டில் மீன் வளர்க்கலாம், கால்நடை வளருங்க. கால்நடை வளர்த்துட்டு அது சார்ந்த உணவுகள் கொடுத்துட்டு, அதாவது வாயிலா ஜீவன்களுக்கு உங்கள் கையால் உணவு கொடுத்தீங்கன்னாக்கா சுபிட்சமாக இருக்கும் அப்படின்றது தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், முன் யோசனை பண்ணுங்கள், யாரோட ஆலோசனை கேட்டாவது எது பண்ணுங்கள். இந்த 3 நட்சத்திரமே மீனராசிக்காரங்களுக்கு இந்த புதனாதிக்கம், சனியாதிக்கம், குருவாதிக்கம் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வெளிநாட்டு பயணம், இல்லை படிப்பு முடித்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே வந்து வெற்றி நிச்சயம்தான் இவங்களுக்கு. இதில் பரிகாரம் அப்படின்ட்டு இவங்களுக்கு சொல்லணுன்றது வந்து ஏற்கனவே உங்களுக்கு கால்நடை பற்றி சொல்லிட்டேன். இன்னும் மேற்கொண்டு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, இந்த ஆண்டு அரசியல் கூடாது. அரசியலில் வந்து நீங்கள் தலையீடோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ அலைச்சலோ இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு வந்து மன வருத்தமும் மன கஷ்டமும் இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து வெளியே போகிறது, உல்லாச பயணம் இதெல்லாம் தவிர்த்துருங்க, அதுதான் நல்லது. சும்மா குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கான எதிர்கால முயற்சிகளுக்கு அதுக்கு என்ன நீங்கள் வந்து முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சோதனையான ஆண்டு, ஆனால் வெற்றி நிச்சயம். முயற்சி பலிக்கும். முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா தோல்வி.